இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரவா லட்டு தான் பார்க்க போகிறோம். அது செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. 200 கிராம் ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். இதே அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். முந்திரி வந்து 7 முந்திரி உடச்சி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் திராட்சை, 3 ஏலக்காய், நெய் தேவையான அளவு, பால் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ வந்து ரவையை வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நல்லா நெய் உருகிடுச்சு. இப்போ வந்து ரவையை போட்டுக்கிறேன். நான் இதை நல்லா வறுத்துக்கலாம். தீயாமல் நல்லா வறுத்துக்குங்க. அதை இன்றைக்கி இந்த ஸ்வீட்டு செய்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்குது. நம்ம வந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியாச்சு. இப்போ வந்து 220 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி ரவா லட்டு செஞ்சிட்ருக்கோம். ரவையை வந்து வறுத்தாச்சு. இப்போ வந்து சர்க்கரையை போட்டதில் மிதமான தீயில் வச்சு நம்ம இதை வறுத்துக்கலாம். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அதை இந்த சர்க்கரை வந்து சூட்லேயே வந்து மெல்ட் ஆகும். இந்த ஏலக்காயை வந்து இப்படி உடச்சி நம்ம ரவுண்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் போட்டு இதை நைஸாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் இது வந்து நல்லா மஞ்சி இருக்கும். இது ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். இப்போ இதை போய் நான் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை ரவை வந்து கலர் மாறாமல் பார்த்துக்குங்க. இப்படி வெள்ளையாகவே தான் இருக்கணும். அப்போ தான் வந்து லட்டு நல்லாயிருக்கும், ரவா லட்டு. இப்போ பால் வந்து ஒரு 3 ஸ்பூன் நான் ஊற்றிக்கிறேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பால் ஊற்றினோடனே பாருங்கள், மாவு கொஞ்சம் அந்த சர்க்கரைலாம் கரைஞ்சி கொஞ்சம் இதுவாக இருக்குது. உருண்டை பிடிக்கிறதுக்கு பிசுப்பு தன்மையாக இருக்குது. அவ்வளோதான். இதை இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு நம்ம முந்திரி தாளித்து இதில் கொட்டிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இதை கொஞ்சம் ஆறட்டும். சூடாக இருக்குது, பிடிக்க முடியாது உருண்டை. மிதமான சூட்டில் நம்ம இதை பிடிச்சிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதை இந்த கரண்டியை வச்சு நம்ம முந்திரி திராட்சையும் வறுத்துக்கலாம். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். அதில் இப்போ வந்து முந்திரியை போட்டுக்கிறேன். நல்லா வறுத்துக்கலாம். அதில் கோல்டன் ப்ரௌனாக ஆகும். இப்போ திராட்சையை போட்டுக்கிறேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். திராட்சை புஷ்ஷுன்னு ஆனோன்னு எடுத்துடலாம். இப்போ நல்லா நம்ம முந்திரியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து எடுத்து நம்ம ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் நல்லா நெய் தடவிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக இப்படி பிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக வருது பாருங்கள். நல்லா பக்குவமாக ரவையை வறுத்தாச்சு. அவ்வளோதான். இதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ரவையை எடுத்து இந்தமாரி மிதமான சூட்டில் இருக்கிறப்பே பிடிச்சிங்க. ரொம்ப ஆற வச்சுட்டா அப்புறம் வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. இங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு எல்லாமே உருண்டையாக. நெய் தொட்டு நம்ம வந்து அப்போ தான் கையில் வந்து ஒட்டாமல் அழகாக வரும். பாருங்கள் இதுமாரி எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். ரவா லட்டு சூப்பராக வந்துடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.